இந்த மாமன்றத்தில் நாங்கள் எதிர்கட்சியாக இப்போ வந்து பேசுவோம் உங்கள்கிட்ட. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இல்ல சார். நீங்க அழுவுறீங்க. இல்ல சார். இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. கடந்த வருஷம் அங்கே உட்காந்து பட்ஜெட்டை படித்தோம். அதான் விதிங்கிறது. ஆக இப்போ 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 வந்து இப்போ புதிய ஆட்சி வந்து புதிய அமைச்சர் வந்து இங்கே பட்ஜெட் வேளாண் பட்ஜெட்டை படுத்தியிருக்கிறார்கள். இது நல்ல விஷயம் தானே? நேற்று மட்டும்தான் நல்ல விஷயம், நோக்கு கிடையாது. அந்த துறை அமைச்சரை தொடர்பு கொண்டு இந்த இடத்துல இந்த பிரச்சனை கலெக்டர்களுக்கும் டென்ஷன். ஆக நாங்கள் டென்ஷன்லேயே 5 ஆண்டு காலம் இருந்தோம். அதுக்கு காரணம் கதவை தட்டுறவங்க ஈடியா விஜிலன்ஸான்னு தெரியாம நாங்க எப்பவுமே டென்ஷனா. பாருங்க, விவசாயிகள் போராட்டம் இல்லாமலே 5 ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள். அதை பாராட்டணும். அந்த ஆளு சொல்றது உண்மையா? போன ஆட்சியில விவசாயிகள் போராட்டம் பண்ணி அவங்க மேல குண்டாஸ் போட்ட அரசு போன அரசு. எத்தனை பேர் குண்டாஸ் போட்டு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியும். அதுக்குள்ளே நாரி வச்சா கூட்டத்துல கட்டு சொத்தாவுக்காத. விவசாயிகள் போராட்டம் கடுமையாக அடக்கப்பட்டது, எல்லா இடத்துலயும் அடக்கப்பட்டது. அவ்வளவு வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருக்குது. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியும். அவ்வளவு பேர் நிலுவையில் உள்ள வழக்குகளை வாபஸ் பெற சொல்லி போன வாரம் தான் விவசாயிகள் சார்பாக பெரிய கோரிக்கையும் வைக்கப்பட்டது. ஸோ அதை வந்து இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். நன்றி. ஓகே ஓகே, எந்த பால் போட்டாலும் கோல் போட்டுறானே. நல்லதும் மாற்றம்தான், கெட்டதும் மாற்றம்தான். எதிர்பார்த்து வாக்களித்த தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைத்துள்ளதோ பெருத்த ஏமாற்றம்தான். ஒரு அரசு தேர்தல் நேரத்தில் அறிவிக்கின்ற திட்டங்கள் அனைத்தும் 5 ஆண்டு இறுதி வரையிலும் அதற்காக என்னென்ன திட்டங்களை நாம் நிறைவேற்ற வேண்டுமோ அதை நிறைவேற்றுவோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நீங்கள் சொல்வதை போல 3 மாத காலத்தில் ஒரு சரித்திரம் படைக்க இயலாது. நீங்கள் அப்படி சரித்திரம் படைத்தால் நீங்கள் சொல்லுங்கள். அது தெரிஞ்ச நான் இங்க வர்றேன், தெரியாம இங்க வந்து குட்ட வச்சேன். உறுப்பினர் சொல்லுங்க. நீங்க பேசலாம். என்னடா பேசாம இருக்க? நீங்க தான் பேசுறத உசுன்னு சொல்லி ஆஃப் பண்ணிட்டீங்களா சார்? அப்புறம் எப்படி பேசுறது? இப்ப சொல்லு. தங்களது தேர்தல் அறிக்கையினை தங்களுடைய முன்னோடி திட்டமாக இந்த சட்டமன்றத்தில் கூட அறிவித்திருக்கலாம். அதை கூட அறிவிக்கவில்லை என்பதுதான் எங்களின் வாதமாக இருக்கிறது. ஏண்டா ஸ்கூல் பேண்ட போட்டு வந்துட்டு இந்த லைவுக்கு முன்னால வந்து அதுக்கு முன்னால இது மாதிரி பேசினாக்கா பேரவைத் தலைவர்கள் அறைக்கு சென்று டெக்ஸ்டை படிச்சுட்டு எதை நீக்கலாம் எதுன்ற நிலைமைன்றது ஏற்கனவே அதானே உலக வழக்கம். அப்பொழுது பத்திரிகை நண்பர்கள் அது வெளியிட மாட்டாங்க. இப்போ அப்படி இல்லை, இப்போ உங்களுடைய கட்டுப்பாட்டில் இது லைவ்ல போகுது எல்லாமே. இல்ல ஒரு எதிர்கட்சி தான் லைவ் வேணும்னு கேட்கும். அப்ப அவ்வளவு பலவீனமா இருக்கு திமுக. புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைக்கும்னு நான் என்ன கனவா கண்டேன். இல்ல சார், அந்த பசங்க குற்றச்சாட்டு வைக்கிறது அப்படியே லைவ்ல போயிருந்தேன். போட்டோம். நீ தான் இப்போ 50 வருஷமா அரசியல் அப்படியே ஊறி தலைச்சவங்க இல்ல, பதில் சொல்லு. பதில் தெரியாதவங்க கேள்வி கேட்டா கூட தேடி பூச்சி ஏதாவது தப்பாவது பதில் சொல்லுவான். எனக்கு கேள்வியே தெரியாதே. வழக்கமா எதிர்கட்சி தான் லைவ் வேணும்னு ஆளுங்கட்சி கொடுக்க மாட்டேன்னுவாங்க. எங்க ஆளுங்கட்சி கொடுக்குது, எதிர்கட்சி நாங்க முடிஞ்சா எனக்கு தெரிஞ்சு கோர்ட்டு கூட திமுக போவோம். ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் திமுக போவோம். லைவ் கட் பண்றதுக்கு. இதெல்லாம் செய்ய மாட்டேன்னு நீ செய்வடா. உன் முகர கட்டைய பார்த்தாலே தெரியுதுடா. உன்னே மாதிரி ஐயோக்கப்பட விருதே தப்புடா ரோட்ல. லைவ் கட் பண்ணனா உன் வீட்ல இருக்க லைவ் கட் பண்ணி விட்டுரு. உன்னையும் பார்க்க வேணாம்னு சொன்னான். நக்கல்யா அவனுக்கு. எங்களை பார்த்து சொன்னார் அவர், நீங்கள் கூலாக இருக்கீங்க உட்காந்துருக்கீங்க அப்படின்னாரு. எங்கள் மடியில் கனமில்லை, வழியில் பயமில்லை என்பதற்கேற்ப நாங்கள் வந்து மிகவும் கூலாக தான் இருக்கோம். எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, நேற்று என்னுடைய முன்னாள் அமைச்சர் பேசும்போது சொன்னார், கடந்த 5 வருடங்களாக தினமும் டென்ஷன் எங்களுக்கு என்று. ஒரே குஷ்டமப்பா. இது கஷ்டமப்பா. அது ரிப்ளை செய்யும் போது நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர்களும் அதே சொல்லியிருக்கிறார். நாங்களும் தினமும் நிம்மதியாக எங்களும் தங்களால் தூங்க முடியல, தினமும் எங்களுக்கும் நிமிஷம் டென்ஷனாக இருக்கிறோம் என்று அவரும் சொல்லியிருக்கிறார். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா.
மீண்டும் மீண்டும் அதை திருப்பி சொல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் உங்களுக்கும் சிபிஐ வழக்கு இருக்கிறது, உங்களுக்கும் இன்கம் டேக்ஸ் வழக்குகள் எல்லாம் தொடர்ந்து உங்களுக்கும் இருக்கின்றது. அப்படியே போட்டுருவேன். கேள்வி ஆடாது மூஞ்சு மொகரக்கட்டையும் பாரு, உடலை உரிப்பிடுவேன். எங்களுடைய டென்ஷன், எங்களுடைய முதல்வர் தொகுதியில் என்ன பிரச்சனை, மக்கள் பிரச்சனை இருக்குது, அது உடனுக்குடன் பார்க்கறியான்னு கேட்டாருன்றதுக்கோசம்தான். எப்படி பேசினாலும் கேட்டு போடுறானே. நான் உங்களுக்கு அப்படி சொன்னனே ஒழிய நான் வேற எந்த அர்த்தத்துலேயும் நாங்கள் எங்களை பயமுறுத்தியோ டென்ஷன் படுத்தியோ இல்லை. உண்மை. அவர் முதல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்லாம் எப்போ எங்களுடைய தலைவர் பேசுவார்னு நினச்சிருந்தாங்க. இப்போ ஃபோன் வந்தாலே பயம் இருக்குது. எப்படி சார் இவ்வளோ கரெக்டாக சொல்றீங்க? எப்படி ஏதாவது தொகுதியில் ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட அதை ஏன் உடனே செய்யலன்னு கேட்கக்கூடியவர் தான் எங்கள் முதல்வர் என்பது தெரிவிச்சு. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் அவர்களும் அதே எண்ணத்தோடு தான் பேசினார். அவர் ஒரு மூத்த அமைச்சராக இருக்கக்கூடியவர், வேளாண்மைத்துறை அமைச்சராக இருந்தவர். எந்த பயனும் இல்லை. எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கு தினமும் தினசரி பேப்பரில் பார்த்து, செய்திகளில் பார்த்து அந்த துறை சம்பந்தமாக ஏதாவது செய்திகள் வந்திருக்கிறதா? இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. அதை உடனடியாக நிவர்த்தி செய்யுங்கள் என்றதுதான், அந்த எண்ணத்தில் தான் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரும் பேசினார். நம்பிட்டேன். வா. முன்னாள் அமைச்சர் பேசும்போது சொன்னார், எங்கள் முன்னாள் முதல்வர் எங்கும் இருக்கிறார், எல்லா திட்டங்களும் இருக்கிறார், நீக்கமர நிறைந்திருக்கிறார், எல்லா இடத்துலையுமே இருக்காருன்னு சொல்லி பேசினார். இப்படி சோறுங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. அது ரொம்ப சந்தோஷம். ஆனால் மக்கள் மனதில் இல்லை. மக்கள் மனதில் இருந்தால் மட்டும்தான் இந்த சட்டமன்றத்துக்குள்ள வர முடியுங்கிறது உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். எனக்கு அசிங்கமா இருக்கு. அதனால மக்கள் மனதில் இடம்பெற்றிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது, இங்கே வந்து உட்கார்ந்து இருக்கலாம். உறுப்பினர் அவர்கள் சொன்னார், கடந்த கால ஆட்சியினுடைய முதல்வர் மக்கள் மனதிலே இல்லை என்றெல்லாம் சொன்னார். இல்லப்பா, அடிமேல் அடி விழுந்துகிட்டே இருக்குப்பா. எத்தனை அடியை தான் சமாளிப்பேன்? நீங்க வாங்கினது 108, எதிரில் இருக்கிற உங்களை விட அதிகமாக வாங்கியிருக்காங்க. தனித்தனியாக பிரிஞ்சிருக்கே தவிர உங்களதை விட அதிகமான வாக்குகளை பெற்று தான் நீங்க வந்திருக்கிறார்கள். உங்க 2 பேருக்கு உண்மையிலேயே அறிவு இல்லையா, இல்ல அறிவு இல்லாத மாதிரி நடிச்சு எனக்கு அல்வா கொடுக்குறீங்களா? அல்வா பத்தி எனக்கு தெரியாது. ஆமா, உனக்கு ஒன்றும் தெரியாது. எனவே நீங்க அதிமுக நான் 79 72 இடங்கள் இருக்கிறது. அவை முன்னவர் என்ன எந்த வேலை பார்த்து விட்டீங்க? வேலை பார்த்து விட்டேன். இது சரி வராது, சரி வராது. இல்ல இல்ல சரி வராது, சரி வராது. பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு துணைத் தலைவர் அவர்களே, எதிர்க்கட்சி துணைத் தலைவர்களுக்கு பேசுகிற ஒரு கருத்தை சொன்னார்கள். 108 பெரிதா எங்களது பெரிதா என்று கேட்டார்கள். சின்ன குழந்தையை கேட்டா கூட 108 தான் பெரிதுன்னு சொல்லுவாங்க. ஒன்று ஐயா ஒண்ணுக்கு நில்றா, ஒருத்தர் நில்றா, அவரு இல்லையா, சும்மா நில்றா. 97 பேர்களை வைத்துக் கொண்டு ஒரு ஆட்சி நடத்தியவர் நீங்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. எங்க குடும்பமே அப்படித்தான்டா. அசிங்கத்தை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டோம். படக்குன்னு காலில் விழுந்துருவோம்.